இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலர் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா டக்குன்னு கற்றுப்பாங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் நேரமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் எல்லா பசங்களுக்கும் டீச்சர் எடுக்கிற பாடம் உடனே புரிஞ்சிடாது. ஒரு சில பிள்ளைங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஒரு சில பிள்ளைங்க 2-3 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் தான் புரிஞ்சுப்பாங்க. ஒரு சில பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து 4-5 வாட்டி சொல்லி தந்தால் தான் அவங்களுக்கு புரியும். இப்படி ஒவ்வொருத்தவங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸ் அவங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் நம்ம நல்ல மார்க் வாங்கலாம். இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் ஏசப்பாவை பற்றி நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கு அவர்கிட்ட நம்ம நெருக்க மாறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சர்ச்சில் பாஸ்டர்ஸை வச்சுருக்காரு. வேதத்தில் பாருங்கள், எரேமியா 3:15 போட்டிருக்கு, உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, எப்படி ஸ்கூல் டைமில் நம்மளுக்காக எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு டீச்சர் சொல்லி தரும் போது நம்ம அவங்கள யூட்டிலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டா நம்ம எப்படி அந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்குவோமோ, அதே மாதிரி ஏசப்பா நம்மளுக்காக வைத்திருக்க மெய்ப்பர்களை வைத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நல்ல மார்க் வாங்கணும்னா அவங்க சொல்லித்தர போதகங்களை மறுபடியும் கேட்கிறதோட விட்டுறாம அதை உங்களோட வாழ்க்கையிலையும் செயல்படுத்தி பாருங்க. உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசப்பா கொடுத்த மெய்ப்பர்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். In our childhood days, when our teachers teach us some particular subject, some students will understand it right away and some students will understand it when it is taught twice, but some students will understand it when it is taught more than 3 to 4 times. So the teachers will give special attention and teach them according to their capacity. When you utilize the time of the teacher and when you appreciate their effort and when you put your hard work to learn, you can score good marks in that subject. Likewise, in our life, our Lord has given us our pastors to teach us and to guide us. Look what the Bible says in Jeremiah chapter 3 verse 15. And I will give you shepherds according to my heart, who will feed you with knowledge and understanding. Yes, the shepherds that God has given us is our pastors. They will teach us according to the heart of our Lord and feed us with knowledge and understanding so that we can score good in our spiritual life and so that we can grow closer to our Lord and have a good relationship with our God. So don't ignore the shepherds that our God has given us. Make use of them. Listen to the preaching again and again, and not only listening it but apply it in your life so that you can get closer to our Lord and live a blessed and peaceful life. So utilize the presence of our given shepherds and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.